சீதா கழுத்துல இருக்கிற தாலி நான் கட்டதா சொல்றீங்களே? இப்படி எனக்கு சொன்ன மாதிரியாவே நான் தான் அவ புருஷன்னு நீங்க அவளுக்கு சொல்லிருக்கீங்களா? ஏன் இதை நான் கேக்குறேன்னா, நேத்து நைட் நானும் வனிதாவும் பேசிட்டு இருக்கும்போது சீதா அங்க வந்தா. ராத்திரி நேரத்துல தான் புருஷன் இன்னொருத்தி கூட தனியா பேசிட்டு இருக்கும்போது அதை பார்த்துட்டு எந்த பொண்டாட்டியாவது சும்மா இருப்பாளா? தான் புருஷன் கிட்ட பேசுற பொண்ணோட கண்ணத்துல 4 அரை பலார் பலாறு கொடுத்திருப்பால, அதே சீதா செய்யல. சும்மா வேடிக்கை பார்த்துட்டு திரும்பி போயிட்டால. அப்படின்னா என்ன அர்த்தம்? ஏன் அவளுக்கு ஏன் கோவம் வரல? இதுக்கு எனக்கு பதில் சொல்லுங்க. உங்களால பதில் சொல்ல முடியாது. ஏன்னா உங்ககிட்ட உண்மை இல்ல. என் வனிதா கிட்ட தான் உண்மை இருக்கு. சீதாவோட அருமை ராமுக்கு புரியல. அதான் இப்படி பேசிட்டு போறான். நீ ஒன்னும் வருத்தப்படாத சீதா. அவன் ஞாபக மருதியில கேக்குறான். ஞாபக மருதிக்காரன் எப்படி வேணாலும் கேட்பான், எதை வேணாலும் கேட்பான். விட்டுருங்க. வனிதா அடிக்கிறது சீதாவுக்கு ஒன்னும் பெரிய விஷயமே இல்ல அத்தை. ராமே அதை செஞ்சிருவான். அதுக்கு ஒரு நாள் வரும். சீதா அதுக்காகத்தான் ரொம்ப பொறுமையா இருக்கா. என்னங்க, மாத்திரை சாப்பிடுங்க. என்னங்க, கொஞ்சம் எந்திரிங்க. மாத்திரை தரேன். மாத்திரை போட்டுட்டு படுத்துக்கங்க. எனக்கு இப்ப மாத்திரை வேண்டாம். என்ன பண்ணுதுங்க? ஜூஸ் கொண்டு வரட்டுமா? எனக்கு வேண்டாம். நீங்க இன்னும் மாத்திரை சாப்பிடல. மாத்திரை தரேன். மாத்திரை போட்டுட்டு படுத்துக்கங்க. எனக்கு இப்ப மாத்திரை வேண்டாம். மாத்திரை சாப்பிடணுங்க. இல்லனா எப்படி உங்களுக்கு குணமாகும்? எந்திரிங்க. மாத்திரை சாப்பிட்டுட்டு படுத்துக்கங்க. அங்க வச்சிருப்போ, நான் எடுத்து சாப்பிட்டுக்கிறேன். என்னங்க, ஒரு நிமிஷம் எந்திரிங்க. இந்த மாத்திரை சாப்பிட்டுட்டீங்கன்னா நான் நிம்மதியா போவேன்ல. பா, நீங்க இருந்து போனேன்னா நான் நிம்மதியா மாத்திரை சாப்பிடுவேன். போ. சரி, நான் இங்க மாத்திரையும் தண்ணியும் வச்சுட்டு போறேன். மறக்காம எந்திரிச்சு சாப்பிடணும். சரிங்களா? ஆ